கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3/7/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தமக்கு சுத்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சுத்தமானவனை தாழ்த்துவார். Those he wanted to promote, he promoted. And those he wanted to humble, he humbled. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உயர்த்தும் தேவன் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உயர்த்துகிறார், அதே நேரம் தாழ்த்துகிறார். யாரை உயர்த்தணும்னு சொல்லி கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அவங்கள கட்டாயம் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவார். எட்டாத உயரத்தில், எனக்கு எட்டாத உயரத்தில், என்னோடய புத்திக்கு எட்டாத உயரத்தில் அநேகர் ஆச்சரியப்படுகிற விதமாய் கர்த்தரனை உயர்த்தி கொண்டு போவார். அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? மனுஷனால் உயர்த்தப்படுகிற உயர்வல்ல, அந்த உயர்வு கர்த்தரால் கிடைக்குமேனால் அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது கர்த்தருக்கு சுத்தமாக உங்களை உயர்த்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு சுத்தமானால் கர்த்தர் உயர்த்துவார். இந்த உயர்வை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்கிறதை ஒரு சில வசனங்கள் மூலமாய் சொல்லிவிட்டு கடைசியாக நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். யாருக்கு முன்பதாக நம்ம உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பதாக, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக. அப்படியானால் தேவ ஜனங்களாகி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாக சில கிரியைகள் நடக்கிறது, உங்களுக்கு விரோதமாய் சில செயல்பாடுகள் நடக்கிறது, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்வின் பாதைக்கு கொண்டு போகிறார் என்று அர்த்தம். நம்புகிறவர்கள் என்னோடு கூட ஆமேன் என்று சொல்லுங்கள். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். உயர்த்தப்பட வேண்டுமேனால் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 அந்த வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார். யாரை உயர்த்துகிறார்? கர்த்தருடைய நாளை முக்கியப்படுத்தும் பொழுது அவர்களை உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாளை உயர்த்தும் பொழுது, கனப்படுத்தும் பொழுது, மேன்மையாக எண்ணும் பொழுது, மகிமையாக எண்ணும் பொழுது, முக்கியப்படுத்தும் பொழுது உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணுகிறார். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 32:13, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்து யாக்கோபை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். சங்கீதம் 18:33 சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார்.
அப்பொழுதும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். சங்கீதம் 91:14 சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைக்கிறார். சங்கீதம் 112:9 சொல்கிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மத்தேயு 23:12 சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருப்போம், உயர்வை காண்போம். ஒரு நாள் வரும் கட்டாய ஆண்டவர் அந்த நாட்களிலே அநேக கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் யாரை உயர்த்துவார், உயர்வை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து கேட்ட ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின்படி நிற்கும் பொழுது, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீர் அவர்களை உயர்த்துவதற்கு நல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். கடைசியாக நாங்கள் படித்த வார்த்தைகளின்படி ஏற்ற காலங்கள் ஒன்று இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும். அந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்த்துவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் இந்த ஜெபத்திற்கும் அவர்கள் முக்கியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த காலவேளையிலே இந்த ஜெபத்தை கேட்கிறபடினால் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் உயர்த்தும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து அற்புதமான ஊழியக்காரனாகிய நான் இந்த 34வது உபவாச நாளிலே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் உயர்த்தும்படியாய் தாழ்மையாய் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். நேற்றைய கேள்வியும் பதிலும், என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார்? யார் யாரிடத்தில் கேட்டது? யெகூ அங்கிருந்த பிரதானிகளிடம் கேட்டது. 2 ராஜாக்கள் 9:32. இந்த நாளுக்கான கேள்வி, ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கும் வரை கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.